Hi NAOI students, 10th standard students, April 2024 எக்ஸாம் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு மேக்ஸ் சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ 85 மார்க்ஸ் உங்களுக்கு 15 மார்க்ஸ் வந்து ப்ராக்டிக்கலில் வரும், உங்களுக்கு அசைன்மெண்ட் 20 மார்க்ஸ் வரும். 85 மார்க்ஸ் இருந்தாலும் அதுக்கப்புறம் அசைன்மெண்ட்டோட சேர்த்து உங்களுக்கு 100 கன்வெர்ட் பண்ணி போடுவாங்க. ஓகே ரைட், அதெல்லாம் வேண்டாம். இப்போ நம்ம கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். அதாவது இதில் பார்ட் ஏ பார்ட் பி, அதாவது செக்ஷன் ஏ செக்ஷன் பி. செக்ஷன் ஏல 17 கொஸ்டின்ஸு 1 மார்க்கு, அதாவது சூஸ் 4 ஆப்ஷன் கொடுப்பாங்க, ஏதாவது ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணணும். அது ரொம்பவே ஈஸி. உங்களுக்கு 18th கொஸ்டினில் இருந்து உங்களுக்கு 27th கொஸ்டின் வரைக்கும் 2 மார்க் கொஸ்டின். ஆனால் 2 மார்க்கு அப்படின்னு சொன்னால் இதில் வந்து அதாவது ஒரு கொஸ்டினுக்கு கீழே 4 சப்டிவிஷன் இருக்கும். அதுலேயும் சாய்ஸு எனி 2 அட்டன் பண்ணலாம். எனி 2னா ஈச் கேரிஸ் 1 மார்க்கு. ஸோ 2 மார்க்ஸ். இதுலேயும் வந்து ஆக்சுவலாக இதுவும் வந்து ஒரு அப்ஜெக்டிவ் டைப் தான். ஃபில்லப்ஸு, ட்ரூ ஆர் ஃபால்ஸு, மேட்ச்சு அப்படின்னு சொன்னால் 18 கொஸ்டின்ஸில் வந்து ஒரு 4 ஃபில்லப்ஸ் கொடுப்பாங்க. அந்த 4 ஃபில்லப்ஸில் நீங்கள் வந்து எனி 2 அட்டன் பண்ணால் போதும். பண்ணிங்கன்னா 1 மார்க்கு, 2 மார்க்ஸ், டோட்டலி 2 மார்க்ஸ். இந்த மாதிரி 2 மார்க்ஸாக உங்களுக்கு வந்து 18லேருந்து 27 ஆல்மோஸ்ட் 10 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த 10 கொஸ்டின் 10 2s are 20. ஆனால் அந்த 2 மார்க்ஸும் உள்ளுக்குள்ளார 4 சான்சஸ் இருக்குது. உங்களுக்கு எனி 2 அட்டன் பண்ணால் போதும். ஒன்று மார்க்கு. ஸோ ரொம்ப ஈஸி உங்களுக்கு. ஸோ 17 + 20 37. ஸோ நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கு அவங்களே ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ மேக்ஸில் ஈஸியாக நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். முன்னாலாம் இந்த மாதிரி இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது கொஷின் பேப்பர். இதே வந்து லாஸ்ட்டில் ஒரு 5 மார்க்ஸ், இந்த செக்ஷன் ஏலேயே வந்து ஒரு 5 மார்க்ஸ் கேட்குறாங்க. அந்த 5 மார்க்ஸ் கூட எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம காம்ப்ரிஹென்ஷன் எழுதுறோம்ல, ஒரு பேரா கொடுத்து கொஷின் கொடுப்பாங்க இல்லையா, அது மாதிரி ஒரு பேரா, அதாவது பேரா மீன்ஸ் ஒரு சம் கொடுத்துருவாங்க. அந்த சம்முக்கு ரிலேட்டடாக கீழே வந்து ஒரு 5 கொஸ்டின் இருக்கும். அதுவும் 1 மார்க் கொஸ்டின் தான் உங்களுக்கு. ஸோ இப்போ டோட்டலாக செக்ஷன் ஏ ஃபுல்லாகவே அப்ஜெக்டிவ் டைப்ஸ் தான் உங்களுக்கு, 1 மார்க் கொஸ்டின்ஸ் தான். ஸோ ஈஸியாக பாஸ் பண்ணலாம். ஸோ 17 சூஸு. அடுத்தது 2 மார்க்ஸில் வந்து ஒரு 10 இருக்குது, அதாவது 20 மார்க்ஸ் இருக்குது. 20 + 17 37. அப்புறம் ஒரு 5 மார்க்ஸ் 42. அப்போ செக்ஷன் ஏல வந்து 42 மார்க்ஸ் உங்களுக்கு. சரிங்களா? அடுத்தது நெக்ஸ்ட் வந்து செக்ஷன் பி. செக்ஷன் பியில் வந்து எப்படி அப்படின்னு சொன்னால் 9 கொஸ்டின்ஸு 2 மார்க்ஸு. இது எப்படின்னா டைரெக்டாக 2 மார்க்ஸ் தான். இதில் எந்த டிவிஷனும் கிடையாது. ஆனால் சில கொஷின்ஸ் வந்து இன்டர்னல் சாய்ஸ், அதாவது இது அல்லது அது அப்படின்னு கொடுக்கலாம். இல்லைனா அவங்க கொஷின் பேப்பரை செட் பண்ணுறது இந்த சாப்டர் இல்லைனா வேறு சாப்டர்லேருந்து கூட அவங்க செட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் உங்கள் சாம்பிள் கொஷின் பேப்பர் இருக்குது. ஸோ அதை பற்றி நமக்கு ஒரி வேண்டாம். 2 மார்க் கொஷின் இதில் ஒரு 9 இருக்குது. 9 2s are 18 மார்க்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது வந்து 3 மார்க்ஸு. 3 மார்க்ஸ் இதில் ஒரு 5 கொஷின்ஸ் இருக்குது. 5 3s are 15 மார்க்ஸு. அடுத்தது இதில் 5 மார்க்ஸு 2 இருக்குது செக்ஷன் பியில். ஒன்று வந்து கிராஃபு, இன்னொன்று வந்து ஜாமெட்ரி. ஸோ கிராஃபு ஜாமெட்ரி போட்டிங்கன்னா 10 மார்க்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த 10 மார்க்ஸு ஏற்கனவே ஒரு அப்ஜெக்ட் டைப் நம்ம பண்ணி வச்சுருக்கிறோம். இதை சேர்த்தாலே மோர் தென் 60%. ஸோ 60% கண்டிப்பாக ஈஸியாக நீங்கள் எழுதுறதுல எடுக்கலாம். அப்புறம் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் வேறு இருக்குது, அசைன்மெண்ட் வேறு இருக்குது. ஸோ ஈஸியாக மேக்ஸில் ஸ்கோர் பண்ணலாம். மேக்ஸில் நல்ல மார்க் வாங்கினீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் +1 ரெகுலர் ஸ்கூலுக்கு போகலாம். இதுதான் மேக்ஸு, சயின்ஸு, சோஷியல் ஸ்டடீஸ் எல்லாம் எடுக்கிறவங்க ரெகுலர் ஸ்கூலில் +1 சேர்த்து படிச்சுக்கலாம். நீங்கள் தைரியமாக உங்கள் சர்டிஃபிகேட்டை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கொஷின் பேப்பர் பேட்டர்ன் வந்து இப்போ மேக்ஸுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. முன்னாலாம் இந்த மாதிரி கிடையாது. ஸோ நல்லாவே படித்து நீங்கள் மார்க் வாங்கலாம். அதில் வந்து கிராஃபு, ஜாமெட்ரி 1 மார்க் கொஷின் படித்தாலே போதும் உங்களுக்கு. ஓகே.